இப்போ என்னென்ன பண்ண போற? நான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும்னா அந்த அகில் இந்தியா வரணும். யாருன்னு அந்த அகில்? எனக்கும் தெரியல தீபா. காசியை 2 தடவை தான் பார்த்துருக்கானா. அந்த அகில் இங்க வந்துட்டா நான் இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியே வந்துருவேன். முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணன. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்க ஒரு நல்ல இடம் வேணும். அண்ணே, நமக்கு இல்லாத இடமா? இல்ல தீபா, எப்ப சரத்துக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சோ இனிமே நமக்கு தெரிஞ்ச இடத்துல எங்க இருந்தாலும் அவன் போலீஸ் கிட்ட மாட்டி விடாம இருக்க மாட்டான். யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல இருந்து தான் அகில நம்ம இங்க வர வைக்கணும். எனக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுங்க, நானே அரேஞ்ச் பண்றேன். சரி. அப்பா தானே சொல்லி கொடுத்தேன். ஆமா தானே? இல்ல நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கா? எல்லாம் உங்க பாட்டி தான் செஞ்சது. மத்தியானம் உனக்கு பிரியாணி வேணும்னு சொல்லிடு. பிரியாணி வேணுமா உனக்கு? பாரு. முடியா? ஸ்ரேயா, எங்க அண்ணன் ஆளே காணோம். எங்க அனுப்புன? அவரு ஆனந்த் தானே? அவரு பொண்டாட்டிக்காக ஃப்ரூட்ஸ் வாங்க போயிருக்காரு. மனைவிக்கு மரியாதையா? மனைவிக்கு மரியாதை இல்ல, காதலுக்கும் மரியாதையும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. எல்லாம் அவங்க வாரிசுக்கு மரியாதை. ஸ்ரேயா, ரொம்ப அழுத்துக்காத. என் தம்பி உனக்கு ஃப்ரூட்ஸாவது வாங்கி தரானேன்னு சந்தோஷப்படு. இங்க ஒருத்தர் டாக்டரா இருந்துகிட்டு எனக்கு ஒரு தக்காளி பழம் கூட வாங்கி தரல. மானத்தை வாங்காதே. நம்ம வீட்ல சிரிப்பு சத்தம் கேட்டு எவ்வளவு நாளாச்சுல. இப்பதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேல நமக்கு என்னமா கவலை? காணாம போன நம்ம பொண்ணுங்க கிடைச்சிட்டாங்க. பேச்சே வராதோன்னு நினைச்ச நம்ம தேவிகா செல்லமும் அழகா பேசிட்டா. இதுக்கு மேலயும் நம்ம சிரிக்கலன்னா எப்படிமா? இந்த சந்தோஷம் எப்போ நிரந்தரமா இருக்கணும் பூமிகா. அதான் என்னோட வேண்டுதல். கவலைப்படாதீங்க அத்தை, உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். சத்தமா பேசாதீங்க மாமா. நாம சந்தோஷமா இருந்தா அந்த கடவுளுக்கு பிடிக்காது. அப்புறம் திரும்பவும் ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துட போறான். ஏ ராதா, அப்படிலாம் கடவுளை பழிக்காத. அவர் இல்லாம இங்க எதுவுமே இல்ல. ஆமா ஆமா, அவர் இல்லாம இங்க எதுவுமே இல்லதான். ஏன்னா சந்தோஷத்தை கையளவு கொடுத்துட்டு கஷ்டத்தை கடல் அளவு கொடுக்க அவரால மட்டும்தானே முடியும். அப்படியெல்லாம் சொல்லாத ராதா. சோதனை வேற, கஷ்டம் வேற. கடவுள் நம்மள சோதிக்கிறாரே தவிர நம்மள கைவிட்டு கஷ்டப்படுத்தல. இவ்ளோ சோதனையை கொடுத்தாலும் கடைசியில நமக்கு யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை அவர் தானே கொடுக்கறாரு. தேவிகாவை பாரு. இவ எதிர்காலத்தை நினைச்சு நம்ம எவ்வளவு துடிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு இவளால நார்மல் குழந்தையா இருக்க முடியுதுன்னா இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் தானே. இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திட்டு அந்த வரத்தை கொடுக்கறதுக்கு பேரா கடவுள்? கடவுள்னா கொடுக்கணுமே தவிர கெடுத்துட்டு கொடுக்க கூடாது. நீயும் ஆரம்பிச்சிட்டியா? எல்லாரும் இப்ப இருக்கிற மனநிலையில இப்படி பேசுறீங்க. எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் கடவுளை கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. சரி, நான் உங்க எல்லாரையும் ஒண்ணு கேக்குறேன். கஷ்டப்படுத்தும் போது கடவுளை அப்படி திட்டினீங்களே, இன்னைக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு, அவருக்கு நன்றி சொன்னீங்களா? காரணம், வேதனை வரும்போதுதான் நம்ம கடவுளை கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிறோமே தவிர அதே கை நன்றி சொல்ல கும்பிடவே செய்யாது. என்ன பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம சந்தோஷமா இருப்போமேன்னு ஒரு நம்பிக்கை. அதனால கடவுளை நம்ம மறந்துடுறோம். சரியா சொன்னீங்கம்மா. உண்மையிலேயே நம்ம கடவுளை மறந்துடுறோம். ஹேய், இப்ப எதுக்கு இவ்ளோ பெரிய ஆர்குமெண்ட்? கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அவ்வளவுதானே? வாங்க எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போய் சாமியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிட்டு வந்துருவோம். நல்ல யோசனை சொன்னீங்க மதன். நம்ம எல்லாரும் சேர்ந்து குலசாமி கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். செம்ம ஜாலி மாமா. இந்த பிளான் ரொம்ப சூப்பர். நம்ம எல்லாருமே ஃபால்ஸ்க்கு போயிட்டு செம்ம ஆட்டம் போட்டுறலாம். ஓகேவா? ஆமா ஜோதிகா,
கொஞ்ச நாளா நாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம். அங்க போனா கண்டிப்பா மனசுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும். அப்புறம் என்ன, நம்ம வீட்டு சுற்றுலாத்துறை அமைச்சரே சொல்லிட்டாங்க, கிளம்பிட வேண்டியதுதான். அப்போ நாளைக்கு கிளம்புறோம், 4 நாள் தங்குறோம், சந்தோஷமா இருந்துட்டு வரோம். ஓகேவா? சரத் ரொம்ப கோவமா போறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா? எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கத்த. எதுக்கு பயப்படுறீங்க அண்ணி? அண்ணன் பண்றதுதான் சரி. நீ அவன் மேல இருக்கிற கோவத்துல பேசுற ரேஷ்மா. அந்த சுதாகர் மாதிரி ஆளுங்களை நினைச்சாலே கோவம் தான் அண்ணி வருது. சரத் வந்துட்டான்னு நினைக்கிறேன். அம்மா, அம்மா, ராஜ், அம்மா, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு உயிரை கையில பிடிச்சு வச்சிட்டு இருந்தேன்ப்பா. அம்மா, உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? அம்மா வந்து ஒரு வாரத்துக்கு மேலாச்சு. நீ எங்கப்பா போயிருந்த? ஒரு பைக் ரேஸ் காம்படிஷன்மா, காஷ்மீர் வரைக்கும் போயிருந்தேன். எதுக்குப்பா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இங்கேயே அண்ணனுக்கு உதவியா ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம்ல? கொஞ்ச நாள் போகட்டுமா, அப்புறம் பார்க்கலாம். சரிம்மா, நீங்க எப்படி கியூர் ஆனீங்க? அக்கா உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அவ கஷ்டப்பட்டது இருக்கட்டும்பா, என்ன இப்படி குணமாக்குனது யார் தெரியுமா? யாரு? அர்ச்சனா தான். அர்ச்சனா அண்ணியா? சரி, அக்கா எங்க? அவ செஞ்ச தப்பெல்லாம் ஏத்துக்கிட்டு இப்ப ஜெயில்ல இருக்கா. கடவுள் அவளை மனுஷியா மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு ராஜ். என்ன நீ சொல்றீங்க? ஆமாப்பா, அன்னைக்கு ஒரு நாள் நீ ஏன் ராஜ் ஃபீல் பண்ற? கீர்த்தி தண்டனை முடிஞ்சதும் நம்ம கூட வந்து சந்தோஷமா தான் இருக்க போறா. நான் அதுக்காக ஃபீல் பண்ணல அண்ணி. இத்தனை நாள் அக்கா பேச்சு கேட்டு நானும் தான் தப்பு பண்ணிட்டேன். அண்ணனை அழிக்க நானும் தான் உடந்தையா இருந்தேன். அண்ணன் வந்துட்டாரு. அண்ணா, அண்ணா, என்ன மன்னிச்சிருந்தா. ராஜ், எந்திர. தப்பு பண்ணிட்டேனா? கீர்த்தி அக்கா கூட சேர்ந்து நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருந்தா. சரி விடு, முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசி என்ன பண்ண போற இப்போ? இது பாரு, நீங்க 2 பேரும் எனக்கு நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, என்னைக்குமே நீங்க எனக்கு தம்பி தங்கச்சி தாண்டா. அண்ணா, சரிடா. அண்ணா, இனிமேல் கனவுல கூட உன்னை பழி வாங்கணும், உன்னை அழிக்கணும்னு நினைக்க மாட்டேன்னா. இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன் காலுக்கு செருப்பா இருந்து நான் செஞ்ச பாவத்தெல்லாம் சரி பண்ணிக்கிறேன்னா. டேய், என்னடா இது? நீயும் சரி, கீர்த்தியும் சரி, கோவத்துல என்ன கொன்னு இருந்தா கூட நான் உங்க 2 பேரையும் என் காலு கீழே கிடக்கிறத நான் யோசிக்க மாட்டேன்டா. நீங்க எப்பவுமே என் தலைக்கு மேல இருக்கிற கிரீடம்டா. ஓகேடா, அழாத அழாதடா. இட்ஸ் ஓகே.
கவலையா இருக்குண்ணே. எதுக்கு? நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க. ஆனா நீ இப்படி போலீஸ்க்கு பயந்து இங்க உட்காந்து இப்படி சாப்பிடறத பார்த்தா மனசு ரொம்ப வலிக்குதுண்ணே. விடுதீப்பா, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். சரியாகிறது இருக்கட்டும் அண்ணே. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அர்ச்சனாவை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். மலையழகு ஆதாரமா உள்ளவர இந்த ஊரு உலகமே செழிச்சு வாழ இல்ல குற. பச்சை செடி கொடிக பழகி பேசி அள்ளி தர நாங்க கைய ஏந்தி தான் பொழைக்க மாட்டோம் போகும் வர. அண்ணே நீரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். மேடம், உள்ள வா. இப்ப தண்ணி கேனுக்கு என்ன அவசரம்? மேடம் நீங்க தானே ஹாஃப் அன் ஹவர்ல தண்ணி கேன் வேணும்னு சொன்னீங்க, அதான் கொண்டு வந்தேன். சரி சரி வச்சுட்டுல கிளம்பு. சரிங்க மேடம். அண்ணா என்னண்ணா சாப்பிடு. வேணாம் தீபா, பசி போயிடுச்சு. சரி, இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப்டி இல்ல, நான் கூட கிளம்புறேன். சரிண்ணா, நீ முன்னாடி போ, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பாடுலாம் எதுவும் வேண்டாம், நைட்டு பாத்துக்கலாம். நான் கிளம்புறேன். பாய். அத்தா வேண்டாம், கை எதுவும் கிழிச்சிட போகுது. கடவுளே, என்ன இது சோதனை? பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் தான் சந்தோஷமா இருந்தோம், அதுக்குள்ள அபசகுணமா சாமி போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சு எல்லாம் போச்சு. அதானே, நம்ம சந்தோஷமா இருந்தா இந்த கடவுளுக்கு பிடிக்காதே. அடுத்து என்ன நடக்க போகுதோ தெரியல. ஏன் இப்படி எல்லாரும் கடவுளை கரிச்சு கொட்டிட்டு இருக்கீங்க? கரிச்சு கொட்டாம என்ன பூமிகா பண்ண சொல்ற? என்னம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க? காலையில தானே கடவுளுக்கு நன்றி சொல்லணும்,
கையெடுத்து கும்பிடணும்லாம் சொன்னீங்க. அதான் கும்பிடுறதுக்கு முன்னாடியே குடும்பத்தோட அழுது சாகுன்னு அறிகுறி காட்டிட்டானே. மா என்னம்மா இதே அபசுகுணத்துக்கான அறிகுறின்னு நினைக்கிறீங்க? காத்துக்கு கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டியதுதானம்மா. மா நல்லதும் கெட்டதும் நாம எடுத்துக்கறதுல தாம்மா இருக்கு. ஊரே கெட்டவன்னு சொன்ன துரியோதன கர்ணனுக்கு நல்லவன் தானே. பார்வையில குறைய வச்சுக்கிட்டு பாதைய குறை சொல்லக்கூடாதுமா. கடவுள் இருக்கிற இடத்துல கெட்டதே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கே எப்படி கெட்டது நடக்கும்? கடவுள் போட்டோ காத்துக்கு விழுமே தவிர காத்து கருப்பை அடிச்செல்லாம் விழாது. ஏன்னா அவர் கடவுள். தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. போய் தூங்குங்க. அப்படியே குழப்பமா இருந்தாலும் நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு தானே போறோம், எல்லாம் சரியாயிடும். போங்க போய் தூங்குங்க. போங்க. அத்தை, சந்தோஷமா இருக்கணும். போங்க. சரி. ஏன் இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு போ. மச்சான், நீங்க குழந்தைய தூக்கிட்டு ரூமுக்கு போங்க. நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? போங்க. போட சொல்லு. மாமா சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? கை எதுவும் கிழிச்சுக்க போகுது. போங்க சரியா? போங்க போங்க. கடவுளே, அவங்க எல்லாரையும் நான் ஆறுதல் படுத்தினாலும் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு மேலே எங்களை கஷ்டப்படுத்தாத. நாங்க தாங்க மாட்டோம். அண்ணி, வா ராஜ். என்ன ராஜ், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அண்ணி. சொல்லு ராஜ். ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனைக்காக சுதாகர் கிட்ட 30 லட்சம் ரூபா கடன் வாங்கிட்டேன். 30 லட்சமா? என்ன சொல்ற ராஜ்? அவ்வளோ பெரிய அமௌண்ட்க்கு உனக்கு அப்படி என்ன பிரச்சனை? நான் ஒரு ரேஸ் பைத்தியன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரேஸ் போகும்போது ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அவரு ஸ்பாட்லேயே இறந்துட்டாரு. இறந்தவங்க குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு 25 லட்சம் ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டேன். அது வட்டிக்கு மேல வட்டி போட்டு 30 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. கடன் கொடுத்தவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணான். அப்பதான் அன்னைக்கு அண்ணன் பீரோல இருந்து பணம் எடுக்க ட்ரை பண்ணி மாட்டினேன். வேற என்ன பண்றதுன்னு தெரியாம சுதாகர் கிட்டே பணத்தை வாங்கி கடனை அடைச்சிட்டேன். இப்ப அந்த சுதாகர் கிட்டே காசு வாங்கிட்டோமேன்னு மனசு உறுத்துது அண்ணி. சரி சரி விடு. அண்ணன் கிட்ட பேசி நானே உனக்கு பணம் வாங்கி கொடுக்குறேன். ஐயோ, அண்ணனுக்குலாம் தெரிய வேண்டாம் அண்ணி. இப்பதான் நானே மனுஷனா மாறி இருக்கேன். இந்த டைம்ல போய் அண்ணன் கிட்ட வேண்டாம் நீ ப்ளீஸ் அண்ணி. நீ ஏன் ராஜ் ஃபீல் பண்ற? அண்ணன் உன்னை திட்டாம நான் பாத்துக்கிறேன். அதுக்காக சொல்லல அண்ணி. அண்ணன் கிட்ட இத சொல்ல வேண்டாம், அவ்வளவுதான். முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா நானே வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். என்னமோ தெரியல அண்ணி, உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். சரி, நீ போய் தூங்கு. நான் காலையில உனக்கு பணம் கொடுக்குறேன். போய் அந்த சுதாகர் தங்கச்சி கிட்ட கொடுத்துரு. தேங்க்ஸ் அண்ணி. எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ற? அண்ணி, நான் உன் அண்ணி மட்டும் இல்ல, உன் அண்ணனோட பாதி.
சிரிச்சே நீ என்ன கொல்லுறிய